சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக நீங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கீங்க, இன்று கூட ஒரு நாளிதழில் கட்டுரை கூட எழுதியிருக்கிறீங்க. இப்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை மத்திய அரசின் சார்பாக அந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. இது அரசியல் லாபங்களுக்காகவா அல்லது அந்த உண்மையான அந்த பிரச்சனை 1974-76 அப்போது சுதந்திரத்திற்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்களில் சரத்துக்களில் என்ன இருக்கிறது, அது திமுகவிற்கு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு இது தொடர்பாக தெரியாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவருக்கு இந்த பிரச்சனை தொடர்பான அனைத்து விவரங்களும் முன்னரே நாங்கள் தெரிவித்து விட்டோம் என்று ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார், நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கிறார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கிறார். இந்த கச்சத்தீவு பிரச்சனை நடந்தபோது உங்களுக்கு அது நல்ல நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை நீங்கள் அறிந்திருப்பதன் காரணமாக தான் கேட்கிறேன். கருணாநிதிக்கு, அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக முன்னரே தெரியுமா தெரியாதா சார்? இது கச்சத்தீவு விஷயம் ஒரு நீண்ட வரலாறுங்க. ஒரு காலத்தில் இந்தியாவை பிரிட்டிஷக்காரங்க ஆண்டாங்க. அதுபோல இலங்கையும் அன்னைக்கு சுலோன்னு அவங்க ஆண்டாங்க. அந்த காலத்திலேயே கச்சத்தீவை பற்றி 2 நாட்டுகள் அரசுகள் பேசப்பட்டன. 1921, 25, 26 அந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவுக்கு சொந்த தீவு என்று முடிவானது. அது மட்டுமல்ல, நாயக்கர் மக்கள் காலத்தில் அந்த தீவை ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு அளித்தார்கள். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் அந்த தீவை குத்தகைக்கெல்லாம் கொடுத்தது உண்டு. அந்த தீவு சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து வழக்கு மன்றத்துக்கெல்லாம் சென்றது வரலாறை முதல்ல சொல்றேன். அதுக்கு பிறகு கலைஞர் விஷயத்துக்கு வரேன். வழக்கு மன்றத்துக்கெல்லாம் சென்று தீர்வாயிருக்கு. மரக்காயர் என்ற ஒரு வியாபாரி அவரியை காயப்போட அன்றைக்கு அந்த கச்சத்தீவை ராமநாதபுரம் மன்னரிடம் குத்தகைக்கு பெற்றார். இப்படியெல்லாம் பல ஆவணங்கள் ராமநாடு, அதாவது அந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் அந்த பத்திரப்பதிவு அந்த அலுவலகத்தில் இந்த குத்தகை பத்திரங்கள்லாம் தாக்கலாயிருக்கு. இந்தியாவின் மண் இது எப்படி இலங்கைக்கு சென்றது என்பதை பார்க்க வேண்டும். சுதந்திரம் பெற்றுவிட்டோம் 1944, 47 இந்தியா, 48 இலங்கை சுதந்திரம் பெற்றது. அந்த நேரத்தில் பண்டித நேரு காலத்திலேயே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. இலங்கை அரசிடமிருந்து அந்த தீவை எங்களுக்கு தாருங்கள் என்று பண்டித நேருவிடம் கேட்ட பொழுது அன்றைக்கு செட்டில்வாட் அவர் தான் அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக உச்ச நீதிமன்றத்தில் இருந்தார். அவரிடம் கருத்து கேட்கப்பட்ட போது அது இந்தியாவின் மண் எப்படி கொடுப்பது, ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான மண் கொடுக்கக்கூடாது என்று கருத்து ஒரு சட்ட ஆலோசனையை நேரு கொடுத்தார். திரும்பவும் அழுத்தம் இருக்கும்போது நேரு மறைந்தார். நேரு மறைந்தது பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானார். அப்போது லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை போட்டு மலையகத்தில் இருந்த இந்தியாவிலிருந்து குடியேறிய தோட்ட தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தனர். அது ஏற்கனவே ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு இருந்தது. கச்சத்தீவு நம்ம கொடுத்தால் விமர்சனம் ஆகிவிடும் என்று ஒரு குழுவை அமைத்து கொழும்புக்கு செல்ல சொன்னார். அந்த குழுவில் தமிழ்நாட்டு சார்பில் அன்றைக்கு உணவு அமைச்சராக இருந்த ராமையா உறுப்பினராக இருந்தார். அதற்குள் என்ன ஆச்சு, அந்த குழு கொழும்புக்கு சென்று விட்டு தன்னுடைய அறிக்கையை இந்திய அரசிடம் வழங்கும் பொழுது சாஸ்திரியும் மறைந்து விட்டார். ரஷ்யாவில் டாஸ்கன் போனது. இப்படியான சூழ்நிலையில் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வருகிறார். இந்திரா காந்தி ஆட்சிக்கு வரும்போது புவியரசியலில் பல பிரச்சனைகள் இருந்தன. எப்படி என்றால், இந்து மகா கடல் இல்லையா, இந்திய பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம், அங்கே அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை டிக்கோகர்சியா என்ற சின்ன தீவில் அமைத்தார்கள். அந்த டிக்கோகர்சியா எங்கே இருக்கின்றது என்றால், கன்னியாகுமரி வள்ளுவர் சிலையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. அந்த தீவு வந்து சீசைல்ஸ் தீவுக்கு சொந்தமானது. பிரிட்டன் அதை குத்தகைக்கு எடுத்தது. சப்லீஸுக்கு அமெரிக்கா எடுத்து அதை இராணுவ தளம் இந்திய பெருங்கடலில் அமைத்தது. அப்போது நிக்சன் அமெரிக்க அதிபர், இந்தியா அன்றைக்கு சோவியத் ரஷ்யா உடையாமல் இருந்தது, ஒரே சோவியத் நாடு இருந்தது. அவங்களோடு ஒப்பந்தங்கள் நட்புறவு இருந்ததனால் அதே நேரம் தான் உங்களுக்கு வந்து வங்கதேசம், அதாவது பங்களாதேஷ் பிறந்த நேரம், உதயமான நேரம். இப்படியான நேரத்தில்
ஏன் இந்து மகா சமுத்திரம் ஒரு அமைதி மண்டலமாக வேண்டுமே. அதே போல இலங்கையில் உள்ள அந்த அதாவது தமிழர் பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திரிகோணமலை துறைமுகம் என்பது ஒரு கேந்திர துறைமுகம். சிட்னி, ஆஸ்திரேலியா சிட்னி துறைமுகம் உலகத்திலே இயற்கையான துறைமுகம். 2வது துறைமுகம் வந்து திரிகோணமலை, தமிழர் வாழும் பகுதி அங்கே கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றது. அந்த துறைமுகம் யார் கையில் இருக்கின்றதோ அவர்தான் தென்கிழக்கு ஆசியாவின் வல்லரசு நாடாக திகழும் என்று நெப்போலியனே சொன்னது உண்டு. அப்படிப்பட்ட துறைமுகம். அந்த துறைமுகத்தை நிக்சன் கைப்பற்ற நினைத்தார். இலங்கையில் உள்ள துறைமுகத்தை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் எண்ணெய் கிடங்குகள் அமைக்கவும் திட்டமிட்டிருந்தார். அதே துறைமுகத்தை இந்தியா கையில் எடுக்க வேண்டும், குத்தகைக்கு எடுக்க வேண்டும் இந்திரா விரும்பினார். இப்ப இப்படியான நிலையில் சரி இலங்கையை சரி பண்ண வேண்டும் என்று இந்த தீவை அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்த முறை சரியில்லை. சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பாக இந்திரா காந்தி கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வருகின்றேன். 1973 கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது இந்த பிரச்சனை குறித்து இந்திரா தெரிவித்திருந்தார். அன்றைக்கு சுவரன் சிங் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதே மாதிரி வெளிவிவகார செயலாளர் கேவல் சிங் என்பவர், இவங்க 3 பேருமே கலைஞரிடம் நாங்கள் இலங்கைக்கு கொடுக்க போறோம், இன்னென்ன சூழ்நிலை புவி அரசியல கொடுக்க போறோம்னு கலைஞர்கிட்ட சொன்னது உண்டு. அது யாரும் மறுக்கல. அதற்கு பிறகு 74 கட்டத்தில் அந்த தீவை கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னைக்கு கேவல் சிங் வந்தார். அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞரை சந்தித்ததும் உண்டு. அருகாமையில் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் சபாநாயகமும் உள்துறை செயலாளர் SP அம்ப்ரோஸ் 2 பேருமே ஹானஸ்ட் ஆபீசர்ஸ். அவங்கள வச்சுட்டு மினிட் ரெக்கார்ட் பண்ணி கேவல் சிங் சொல்லிட்டு போனது உண்டு. சொல்லிட்டு போனது உண்டு கலைஞருடைய கவனத்துக்கு. ஆனா கலைஞர் என்ன சொன்னாரு, இந்த பிரச்சனைகள்லாம் பத்திரிகையில் செய்தியாக வருகின்றன. கலைஞர் மதுரையில் பேசுகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், திருச்சிராப்பள்ளியில் பேசுகிறார், தஞ்சாவூர் பாபநாசத்தில் பேசுகிறார். அப்போது இந்த 3 கூட்டங்களிலும் கலைஞர் என்ன சொல்கிறார் என்றால் 74 நான் தான் தமிழகத்தின் முதலமைச்சர், கச்சத்தீவு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் குடிக்கின்றார்கள், பத்திரிகை செய்தியாக நான் அறிகின்றேன் என்று கலைஞர் பேசியது உண்டு இந்த 3 ஊர்களில். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கச்சத்தீவை எந்த காலமும் இலங்கைக்கு கொடுக்கக்கூடாது என்று கண்டன கூட்டங்களும் தமிழகம் எங்கும் நடத்தப்பட்டன. அதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் சென்னை கோட்டையில், அதாவது தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட்டது முதலமைச்சர் தலைமையில். அந்த கூட்டத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பொன்னப்ப நாடார் கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே, அதே போல எதிர்கட்சி தலைவர் பொன்னப்ப நாடார், ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ், அதான் எதிர்கட்சியாக இருந்தது. ஆளும் இந்திரா காங்கிரசின் தலைவர் நான் சொன்னனே அந்த ராமையா தலைவர், 2 காங்கிரஸ் பிளவுபட்ட நேரம். அதே போல சுதந்திரா கட்சி, திருப்பூர் மொய்தீன், இவர் அப்துல் சமத் முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக் சந்தானம், மாப்போசி தமிழரசு கட்சி, இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் அதில் கலந்துக்கிறாங்க. இவ்வளவுதான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் இருந்தன. ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் இருந்தது சந்தானம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் திமுக பிரிஞ்சு வந்துட்டார். எம்ஜிஆர் சார்பில் அதிமுக சார்பில் அன்றைக்கு தலைமை கழக செயலாளராக இருந்த அரங்கநாயகம் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். தாமதமாக தான் வந்தார். வந்தவர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்துட்டு வெளிநடப்பு செய்து விட்டார். அந்த கூட்டத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கக்கூடாது, வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இந்திரா காங்கிரஸ், அதாவது ரூலிங் காங்கிரஸ், இந்திரா தலைமையில் இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ், ராமையா அதன் தலைவர் ராமையா அதை ஆதரித்தார். ஆனால் முன்னாள் முதல்வர் பக்தவச்சலமும் மத்திய அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அதை இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்தார்கள், கொடுக்கலாம் என்றால். ஆனால் ராமையா கொடுக்க கூடாது என்று அனைத்து கூட்டத்தில் கலைஞர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஆதரவு தெரிவித்தார். பிறகு கலைஞர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தீர்மானம் என்னவென்றால் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஆனால் கலைஞரிடம் இது தெரிவிக்கப்பட்டது என்பது உண்மைதான், அது மாற்று கருத்தல்ல. இதுதான் வரலாறு. அதற்கு பிறகு 1974 அந்த ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகளை சொல்ல வேண்டும்.
எப்படி என்றால் இந்த 1974 ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் ஒப்புதல் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பு இல்லாமல் ஒரு பிரதேசத்தையோ ஒரு நிலத்தையோ ஒரு நாட்டின் நிலத்தையோ அயல் நாட்டுக்கு கொடுக்கிறாப்புல தான் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல், இரு அவைகளும் ஒப்புதல் வேண்டும். ஒப்புதல் என்றால் அனைத்து உறுப்பினருடைய வாக்கெடுப்போடு நடத்தப்பட வேண்டும். அது நடத்தல. என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நாடாளுமன்ற லோக்சபை மக்களவையில் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுரன் சிங், பிரதமர் இந்திரா காந்தி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார். நாங்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க போறோம். இந்தியா சார்பில் ஒரு அறிக்கை மட்டும் தாக்கல் செய்ய, விவாதம் கிடையாது. அப்படி திடீரென்று நாஞ்சில் மனோகர் நாஞ்சிலார் அன்றைக்கு எம்பி, அதே போல இராச்சலியன் எம்பி, கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி, வாஜ்பாய் பிற்காலத்தில் பிரதமரானாரே ஜனசங்கம் வாஜ்பாய், லாக்கப்பா, அதே மாதிரி பலர், அன்றைக்கு மூக்கையா தேவர் ராமநாதபுரம் எம்பி மூக்கையா தேவர் ஃபார்வர்ட் பிளாக், அதே மாதிரி மொய்தீன் அதாவது பெரியகுளம் எம்பி, இத்தனை பேரும் அன்றைக்கு எதிர்க்கிறார்கள். எங்க தமிழ்நாட்டுடைய நிலத்தை, ராம்நாடு ராஜாவுக்கு சம்பந்தமான நிலத்தை எப்படி நீங்க கொடுக்க கூடாது, இந்த அறிக்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை, மக்களவையிலேயோ இல்ல மாநிலங்களவையோ நடத்தப்படவில்லை. நடத்தாமல் இந்த எதிர்ப்புகள் தெரிவித்த பிறகும் அந்த 74 ஒப்பந்தத்தை கொடுத்தார்கள். அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம், ராஜாங்க ரீதியாக அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம். 2 நாட்டு அதிபர்கள், 2 நாட்டு பிரதமர்கள் ஒரு இடத்தில் சந்தித்து கையெழுத்து போடவில்லை. இந்த ராஜாங்க ரீதியான மினிட் ரெக்கார்ட் பண்ணி அந்த கடிதங்கள் இலங்கைக்கு போய், இலங்கையிலிருந்து கொழும்புல இருந்து டெல்லிக்கு வந்து, இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் தான் அது அன்னைக்கு அந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. ஒரு இடத்தில் 2 அதிபர்கள் அமர்ந்து பேசி கொடுக்கப்படவில்லை. அது 2வது பிழை. எப்படி தமிழ்நாட்டில் மேலவை ஒழிச்சாங்க தெரியுமா, எம்ஜிஆர் காலத்தில் சட்டம் மேலவை சட்டமன்றத்திலே வைக்காம ஒழிச்சாங்களே, அது மாதிரி மியர் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் கடிதங்கள் போக்குவரத்தில் இதை கொடுத்தாங்க. அது தப்பு. ஒன்று வந்து நாடாளுமன்ற ஒப்புதல் பெறவில்லை, 2வது மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் கம்யூனிகேஷன்ல இந்த தீவை கொடுத்தார்கள், கச்சத்தீவை. அது 74 ஒப்பந்தத்தில் சரத்து 6 பிரிவு 6 கீழ் இந்திய மீனவர்கள், அதாவது தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு செல்லலாம், ஓய்வெடுக்கலாம், அவர்கள் பிடிக்கும் அந்த மீன் பிடிக்கும் வலைகள் இருக்கு இல்லையா, அதை காய போடலாம், அந்தோனியார் கோவிலுக்கு போகலாம், இப்படியெல்லாம் இருந்தது 6வது சரத்து. இது 74 இருந்தது. பிறகு இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்தார், எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி நேரத்தில் 2வது, அதாவது அந்த ஒப்பந்தம் 76 ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்ட 6வது பிரிவான சரத்திற்கே மீனவர்கள் அங்கே, தமிழக மீனவர்கள் அங்கே செல்லலாம், அந்த ஜெபிக்கலாம் அந்த அந்தோனியார் கோவிலில், அதே மாதிரி அங்கே மீன்பிடி வலைகளை காயப்போடலாம் என்ற பிரிவை எடுத்து விட்டார்கள். இது அநியாயமாக, அது தப்பாக எடுத்தார்கள். ஆமா, இதை எடுத்துட்டாங்க, இந்த பிரிவு எடுத்து. இதுதான் சிக்கல். இப்படியாக இருக்கும் பொழுது கச்சத்தீவு இந்தியாவின் மண், இந்தியாவின் மண். இதுல வந்து பல்வேறு சூழல்ல எல்லாருடைய ஒப்புதல் பெறாம, குறிப்பாக தமிழ்நாடுடைய ஒப்புதல் பெறாமே கொடுத்தாங்க. ஆனா கலைஞரிடம் தெரிவிக்கப்பட்டது உண்மைதான், அது மாற்று கருத்து அல்ல. சரி, நான் நடுநிலையோடு பேசுறேன். ஆனா இதே விஷயத்த நான் கலைஞர்கிட்டயே சொல்லி இருக்கிறேன். சரி, நான் கலைஞருக்கு நெருக்கமா இருந்தவன், உங்களுக்கு தெரியும். நான் அப்பதான் வெளியே வந்துட்டேன் அந்த திமுக விட்டு. இந்த புத்தகத்தில் இதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது எழுதினது. இப்ப இது மட்டுமல்ல, பிறகு ஜெயலலிதா அவர்கள் 2008 வழக்கு மன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அதே மாதிரி பலர் வழக்கு தொடுத்தா, இதுதான் வழக்கு ஆவணம். நானே அது சம்பந்தப்பட்டு அந்த வழக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த வழக்குல எத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பட்டியெல்லாம் இந்த போட்டு இந்த வழக்கு ஆவணம். அதே மாதிரி எத்தனை படகுகள் காணாம போச்சு, எத்தனை படகுகள் பறிச்சிட்டு போயிட்டாங்க இலங்கை, இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய ஆவணம், நாங்க தாக்கல் பண்ண ஆவணம். இன்னும் வழக்கு நெடுவே இருக்கு. இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு, ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் தெரிவித்து விட்டோம் 73. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி, கேவல் சிங் வந்து சென்னையில சந்திச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, மினிட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஆவணங்கள் இருக்குன்னு சொன்னது உண்மை.
சரி சார். கலைஞர் அது எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. அவர் மனநிலை எப்படி எடுத்துக்கிட்டாருங்கிறது நமக்கு தெரியல. நம்ம அப்போ பக்கத்துல இல்ல, கலைஞர் பக்கத்துல இல்ல. அவர்கிட்ட தெரிவிச்சது உண்மை. அதற்கு பிறகு அவர் சட்டமன்றத்திலும் அனைத்து கட்சி கூட்டமும் பொதுவெளியிலும் கூட்டங்களிலும் அவர் பேசியது உண்டு. கச்சத்தீவை கொடுக்க கூடாது பேசியது. இப்படியான ஒரு நிலைதான் அன்னைக்கு இருந்தது. இப்போ கச்சத்தீவை அவங்க பக்கம் போனதுனால என்ன நமக்கு கஷ்டம், நமக்கு என்ன இழப்புன்னு பார்த்தா, கச்சத்தீவு அங்க இருக்கனால அந்த இலங்கை ராணுவம் அடிக்கடி நம்ம மீனவர்களை போக முடியல, துன்புறுத்துறாங்க, கைது பண்றாங்க. நீங்க ஜெய்சங்கர் சொல்றாரு, கடந்த 20 ஆண்டுகள்ல 1700 சொச்சம் பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் 61ல இருந்து இந்த பிரச்சனை நேரு காலத்துல இருந்தே நடக்குது. அப்போ 1, 2 இந்த மாதிரி ஊடகங்களும் செய்திகளும் செய்தி நிறுவனங்களும் கிடையாது. 63லயே 62லயே நேரு காலத்திலேயே இந்த மாதிரி இலங்கை நம்ம மீனவர்களை துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, கப்பல் படை கஷ்டப்படுத்துறது அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. இடையில இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்தது அல்லவா, 82, 83, அது 90 வரைக்கும் நம்ம மீனவர்கள் அந்த பக்கம் போகலாங்க. பெரிய தொந்தரவா இருந்தது. அந்த போக்குவரத்துல ரொம்ப நெருக்கடியான கட்டம். அந்த நேரத்தில் 62ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வரைக்கும் பல மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பிறகு அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை. அதற்கு பிறகு 90ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் 20 ஆண்டு காலத்துல ஒரு 1700 பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஏன் கணக்கு பிரகாரம், நான் எல்லா லிஸ்ட் எடுத்து ஏன் கணக்கு பிரகாரம் 62ல இருந்து இதுவரைக்கும் அது கைது செய்யப்பட்டவர்கள் 2000க்கு மேல இருக்கும். அதே மாதிரி துப்பாக்கி சூடுக்கு கால் ஒடிஞ்சி கை ஒடிஞ்சி இப்படி போனவங்க கணக்கு, இறந்தவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கும். இறந்தவங்க கணக்கு கிட்டத்தட்ட 100 வரைக்கும் இருக்கும். காயமானவங்க, கால் ஊனமானவங்க, இப்படியான கணக்கு 500 பேர் இருக்கும். படகுகள் கிட்டத்தட்ட 2500 பேர். அவர் சொல்றாரு 2000 படகுகள். 2500 படகுகள் மொத்தத்துல இதுவரைக்கும் இந்த 50 ஆண்டுகளிலும் டேமேஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் யார்? தமிழக மீனவரோட சொத்து. அந்த படகு, ஒரு படகு வாங்கணும்னா பேங்க்ல லோன் போட்டு வாங்கணும். அதுக்கு இஎம்ஐ கட்டணும், பணம் கட்டணும், கடன் கட்டணும். இந்த படகை பறிச்சிட்டு போயிட்டா மீனவர் என்ன பண்ணுவாரு? அன்றாடம் தானே அவங்க மீன் பிடிச்சு தானே வாழணும். இப்படி பல மீனவர்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்கு மத்தியில் இன்னொரு கருத்தையும் சொல்றோம். இந்த கச்சத்தீவும் சேது சமுத்திரமும் ஒருங்கிணைந்த திட்டங்கள், இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட். சேது சமுத்திரமும் கச்சத்தீவும் ஒரே பகுதியில தான். அது பாக்ஸ் வேலை செஞ்சு இது வடக்கு புறத்துல கச்சத்தீவு இருக்கு. சேது சமுத்திர திட்டம் பவளப்பாறைகள் நாசமாகின்றன. இரண்டாவது மீன்பிடி இதுக்கு பாதிப்பு இருக்கும் என்று மீனவர்கள் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சேது சமுத்திர திட்டம் கொஞ்சம் வேலைகள் பார்த்து விட்டுட்டாங்க. இந்த சேது சமுத்திர திட்டம் வந்திருந்தால் மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ரோந்து படைகள், இந்தியாவின் ரோந்து படைகள் அங்கே இருந்திருக்கும். அதே மாதிரி அங்கே நள்ளிரவு விளக்குகள், லைட்டுகள், வெளிச்சங்கள் இருக்கும். இப்படி ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் சேது சமுத்திர திட்டமும் கச்சத்தீவும். இப்படியாக இருக்கும் பொழுது கச்சத்தீவை பொறுத்தவரை நாம் திரும்ப பெற வேண்டும். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. உலக சர்வதேச கோர்ட்டுக்கு போறதுக்கு பல உதாரணங்கள் நான் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கேன். பொலிவியாவுக்கும் இவங்களுக்கும் நடந்தது பிரச்சனை. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்று பல்வேறு தீவுகள் நடந்த விஷயங்கள் இந்த புத்தகத்திலே நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி பெர்பாரின்னு ஒரு தீவு மேற்கு வங்கத்திலிருந்து நம்ம வாங்கினோம். தீம்பிகார்னு ஒரு தீவு மேற்கு வங்கம் இன்னைக்கு இருக்குது. ஐரோப்பா கட்டத்துல இங்கிலீஷ் கால்வாய் பக்கத்துல ஒரு தீவு கூட்டம் இருந்தது. அது பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் பிரச்சனையாச்சு. உலக கோர்ட்டுக்கு போய் அது சரி பண்ணாங்க. அதே மாதிரி கிளிப்பாட்டன் ஒரு தீவு, இது பிரான்சுக்கும் மெக்சிகோக்கும் பிரச்சனையா இருந்தது. பிறகு கடைசியில மெக்சிகோ அருகில் அந்த தீவு இருந்தால மெக்சிகோக்கு சொந்தமாச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் நம்ம ஸ்பெயினுக்கும் பால்மாஸ் தீவுன்னு ஒரு தீவு பிரச்சனை, அதுவும் சர்வதேச கோர்ட்டுக்கு போச்சு. தென் அமெரிக்காவில் பொலிவியாவுக்கும் பர்குவேக்கும் இடையில் ஒரு சின்ன தீவு பகுதி, ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனை. பிறகு அந்த தீவு பர்குவேக்கு சொந்தம்னு தீர்ப்பு வருது. வியட்நாம்ல பாராசல் என்ற தீவு சீனாவுக்கு சொந்தம்னு தீர்ப்பாச்சு. பசிபிக் கடல்ல அதே மாதிரி வேக் எல்லிஸ் என்ற தீவு. இப்படி பல தீவுகள் உலக அளவில் சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே
நீதிகள் நிலைநாட்டப்பட்டுள்ளன. அது மாதிரி கச்சத்தீவு எந்த இதுக்காக கொடுத்தாங்க இன்னைக்கு அது மர்மமா இருக்கு. ஆனால் ஒரே விஷயம், இந்திரா காந்தி அன்னைக்கு என்ன, இந்து மகா சமுத்திரம் ஒரு அமைதி மண்டலமாக இருக்கணும், ஒரு பக்கத்துல அமெரிக்கா வந்து விட்டது. இன்னைக்கு என்ன நிலைமை? அன்னைக்கு இந்திரா காந்தி காலத்துல அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை? சீனா இலங்கையை சுத்தி வந்துட்டாங்க. கம்பன் தோட்டா தென்முனை, அதாவது இலங்கையின் தென்முனை, அந்த துறைமுகத்தை 99 வருஷம் சீனா லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கொழும்பு துறைமுகத்தில் ஈஸ்டர்ன் டெர்மினல் என்று சொல்லக்கூடிய கிழக்கு முனையத்தை சுயாட்சி நகரமாக சீனா தான் வச்சிருக்காங்க. அங்க இலங்கை சர்க்காருக்கு, இலங்கை சிங்கள அரசாங்கம் ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க முடியாது, சீனா தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ஒரு பகுதி கண்டோன்மெண்ட் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம மீனம்பாக்கம், அது மாதிரி சீனாவினுடைய பகுதியாகவே கொழும்பு துறைமுகம் ஆயிருக்கு. அங்கே சீனா தான் அதிகாரம் செலுத்த முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், சீனாவின் உளவு கப்பல்கள் அடிக்கடி வந்து இந்தியா வரைக்கும், இந்து மகா சமுத்திரம் வரைக்கும் வந்துட்டு போகுது. நீங்க இந்த கச்சத்தீவு பக்கத்துல சின்ன தீவு கூட்டங்கள், இலங்கை தீவு கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டங்கள்ல காற்றாடி மின்சாரம் தயார் பண்றதுக்கு குத்தகை கொடுத்துட்டாங்க இலங்கை அரசாங்கம் சீனாவுக்கு. இப்படியான இந்தியாவை நெருங்கி வருகிறார்கள். நாம் வடமேற்கு பாகிஸ்தானோட போர் செஞ்சிருக்கிறோம். நம்மளை நோக்கி அவங்க தாக்குதல் பாகிஸ்தான் செஞ்சாங்க, இந்தியா ஒன்றும் செய்யல. அதே மாதிரி வடகிழக்குல சீனாவினுடைய ஆதிக்கம், நேபாளில இருந்து லடாக் வரைக்கும் இமயமலை தொடர் பக்கத்துல ஒவ்வொரு வருஷமும் அவங்கள வச்சுட்டு அக்கப்போரா இருக்குது. இப்ப சீனா தெற்கை வந்துட்டான், நம்ம கால் படுக்கிற இடத்துக்கு முனைக்கு வந்துட்டான். இப்ப சீனாவுடைய ஆதிக்கம், பட்டுவலி சாலை ஒரு பக்கத்துல, அந்த அந்தமான் தீவு பக்கத்துல ஜப்பான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தென்னாப்பிரிக்கா இருக்கு இல்லையா, இந்து மகா சமுத்திரத்துக்கு மேல் பகுதியில, அங்க தென்னாப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் ரஷ்யாவும் சீனாவும் கூட்டு ராணுவ பயிற்சி எல்லாம் நடந்தது. நன்னம்பிக்கை முனைன்னு இருக்கு இல்லையா, அங்க நடந்தது. இப்படி இந்து மகா சமுத்திரத்தில் பல்வேறு நாடுகளின் ஆதிக்கம், பிரான்ஸும் அங்க இருக்கிறாங்க. அது வந்து இந்திரா காந்தி காலத்தில் ஒரு அமெரிக்கா மட்டும்தான் இருந்தது. இப்போ பல்வேறு நாடுகளினுடைய ஆதிக்கம், அத்துமீறல்கள் இந்து மகாசமுத்திரத்தில் இருப்பதால் கச்சத்தீவை நம்முடைய பாதுகாப்பு மண்டலமாக, நம்முடைய இராணுவம், நம்ம விமானத்தளம், கப்பல் தளம் கட்டுவதற்கு நமக்கு பயனாக இருக்கும். அதுபோல் மீனவர்களுக்கும், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். அங்கே பல்வேறு சூழலில் மின்சாரம் தயாரிக்கலாம், கடல் மின்சாரம். சரி, இப்படி பல விதங்களில் கச்சத்தீவு பயன்பாடுக்கு உட்பட்டது. அதை பெற வேண்டும். அது வந்து ராஜாங்க ரீதியாக பெற்றாலும் சரிதான், இல்லை சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று பெற்றாலும் சரிதான், இல்லை போர் தொடுங்கள், தவறே கிடையாது. யூ வேஜ் த வார். நம்ம பூமி, சீனாக்காரங்க பேசுறாங்களே, பஞ்சசீலத்தில் கையெழுத்து போட்டுட்டு நம்மளே ஆக்கிரமிச்சாங்களே 64, 63, 64 நேரு காலத்தில். பஞ்சசீலம் என்ன? அயல் நாட்டோடு போர் தொடுக்க கூடாது, அயல் நாட்டுவார்கள் தலையிடக்கூடாதுன்னு சீனா கையெழுத்து போட்ட உறுப்பு நாடு தானே. இந்தோனேஷியா, சீனா, இந்தியா, பிரான்ஸ் கையெழுத்து போட்ட நாடுகள் தான். எகிப்து அந்த பஞ்சசீலத்தை சீனா மீறியது அல்லவா? இன்னும் என்ன அணிசேரா நாடுகள் இருந்து என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போச்சு, அமெரிக்கா ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. அணிசேரா நாடுகளுடைய கான்செப்டே இப்போ இல்லாமல் ஆயிப்போச்சு. இன்றைக்கு அந்த கச்சத்தீவு நம்முடைய தீவு, தவறாக கொடுக்கப்பட்டது, சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பாக கொடுக்கப்பட்ட தீவு. அப்படிப்பட்ட நிலையில் கச்சத்தீவை மீட்க வேண்டாம், பெற வேண்டும், நாம் கைப்பற்ற வேண்டும் என்பது தலையாய கடமை. மீனவர்கள் மட்டும் அதுக்கு மத்தியில் மீனவர் பிரச்சனையும் பார்க்கணும். மீனவர் பிரச்சனை, ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கும் சிக்கல் இருக்கு. ஓகே ராதாகிருஷ்ணன் கவனிச்சு, ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதை பேசி தீர்க்கணும். ஈழத்து தமிழ் மீனவர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதை பேசி தீர்க்கணும். இப்படி கச்சத்தோடு சேர்த்து பல பிரச்சனைகள் இருக்கு, அதையும் தீர்க்கப்பட வேண்டும் மத்திய அரசு. ராதாகிருஷ்ணன் சார், ஒன்று இப்போ சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நான் அப்படி சொல்ல. சேது சமுத்திர திட்டமும் கச்சத்தீவு பிரச்சனை ரெண்டும் அருகாமையில் உள்ள
ஒரு ஒருங்கிணைந்த பிரச்சனைங்கிற அந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டாமல கச்சத்தீவு பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நான் சொல்லல, அப்படி சொல்லல. நீங்க சொல்ற இந்த ரெண்டுமே நிறைவேற்றினா நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக வங்கக்கடலையும் இந்து மகா சமுத்திரத்திலும் இந்தியாவின் பாதுகாப்பு வளையமாக அமையும் சேது கால்வாய் திட்டமும் கச்சத்தீவு. ஓகே சார். இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இந்த பிரச்சனையில் பேசும்போது நாங்கள் ஒரு உச்சநீதிமன்றத்தில் 2 ரிட் மனு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவும் இலங்கையும் பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கலாமா, இல்லது இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் தான் மேலே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா சார்? கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அது இந்த டிகோ கர்சி இல்ல அதான் ராஜாங்க ரீதியாக பேசி பார்க்கலாம். இலங்கையை ஒத்துக்கிடுமான்னு தெரியல. சரி, இலங்கையை ஒத்துக்கிடுமான்னு தெரியல. ஒத்துக்கலைன்னா சர்வதேச நீதிமன்றத்துக்கு நாடலாம். இல்லை என்றால் போர் தொடுக்க வேண்டியதான். இல்லைன்னு தப்பு இருக்கு. போர் கொடுத்தா ஈழத்தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அங்கே ஈழத்தமிழர் பிரச்சனை இன்னும் வந்து அவங்க சம நீதியாக சம அதிகாரத்தோடு வாழலை. வடக்கு கிழக்கு உள்ள தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இந்த கச்சத்தீவு விவகாரம் எடுத்தால் 3-4 பிரச்சனை தீர்வுக்கு. ஒன்று வந்து கச்சத்தீவு சிக்கல், 2வது தமிழக மீனவர்கள் பிரச்சனை தீர்வு, 3வது ஈழத்தமிழருக்கு ஒரு பரிபூரணமாக ஒரு நிம்மதியான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு சமநீதியான ஒரு அந்த மாநில அமைப்பு ரீதியான அவங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்படும். இப்படியான விஷயங்களை உள்ளடக்கி கச்சத்தீவை பார்க்க வேண்டும். ராதாகர் சார், இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு அந்த 74-76 ஒப்பந்தம் சொன்னீங்க. அந்த 76 ஒப்பந்தத்தில் தான் தமிழக மீனவர்கள் அங்கே போய் செல்வதற்கான அந்த அனுமதி வந்து ரத்தானது அந்த 76 ஒப்பந்தத்திலேயே சார்? இல்லை, 76 ரத்தானதுன்னு நான் சொல்லலை. அந்த ப்ரொவிஷனை எடுத்துட்டாங்க, 6வது பிரிவு எடுத்துட்டாங்க. ஓஹோ, இப்போ போறாங்க. இப்போ இந்த வருஷம் போகல. அந்தோனியார் கோயிலுக்கு போன வருஷம் போனாங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்த வருஷம் போகல அவங்க. ஓகே, இப்போ அதை எடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து இப்போ 74 நமக்கு வந்து உரிமை இருக்குங்க. அந்த உரிமையை படிப்படியாக இழந்துட்டோமா இல்லையா? அதை மீட்க, அதை திரும்ப பெறணுமா இல்லையா? அதான். ஓகே. ஆனால் ராதாகர் சார், எனக்கு என்ன அந்த 74-76 அந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு இந்த இந்திரா காந்தி மற்றும் அங்கே இந்த ஸ்ரீமாவோ இடையே அந்த ஒப்பந்தம் அது ஏற்படுவதற்கான அந்த பின்னணி என்ன சார்? இவங்களுக்கு வேறு ஏதாவது இவங்க இருவருக்கும் இடையே வந்து அந்த இலங்கைக்கு செல்லும் போது கச்சத்தீவு அவங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கும் இலங்கைக்கும் இடையே அந்த உறவுகளில் என்ன ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அதை விட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்னவான மைய காரணம் என்ன சார் அதில்? நான் சொல்கிறேங்க, சிங்களம் வந்து நமக்கு இந்தியாவுக்கு நன்றியே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவன் வந்து பொருளாதார சிக்கலில் மாட்டினாங்க இல்லைங்க. அப்போ எப்போ இந்தியா தானேங்க சீனாவை வந்து காப்பாற்றுறதுங்க. நம்ம தான் லோன் கொடுத்தோம். உலக வங்கியிலே லோன் நிர்மலா சீதாராமன் தானே அன்னைக்கு கூட பேசுனாங்க. உலக வங்கியிலே லோன் கொடுங்கன்னு இந்தியா தானே அவங்களுக்கு பரிந்துரை பண்ணது. அவங்க நன்றி இருக்காதுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேங்க. சரி, வங்கதேசம் பிரச்சனை வருது. வங்கதேசம் வந்து இந்திரா காந்தி ஆர்வமாக வங்கதேசத்தை பெற வேண்டும் நினைக்கிறாங்க. சரி, பெறும்போது அந்த வங்கதேசத்துக்கு ஆதரவாக ரஷ்யா இருந்தது. ஆனால் அமெரிக்கா, பாகிஸ்தான், சீனா ஒரு அணியாக இருந்தது. அப்போ சிரிமாவோ பண்டாரநாயகா பிரதமர், இந்திய பிரதமர் இந்திரா என்ன சொல்றாங்க? சிரிமாவோ, இந்த பாரு, நான் வந்து வங்கதேசத்தை அவங்க உரிமைக்காக நான் வாங்கி கொடுக்குறேன். நீ வந்து அமெரிக்கா கப்பலோ விமானமோ, பாகிஸ்தான் விமானமோ கப்பலோ, இல்ல சீனா விமானமோ கப்பலோ வந்தா எண்ணெயை நிரப்பி அனுப்பாத. நான் வந்து வங்கதேசத்தை பெறதுக்கான முயற்சி பண்றேன், நீ ஆதரவா இருன்னு கேட்கிறாங்க. ஆதரவாவே அந்த அம்மா இல்ல. இவ்வளவு உதவி வாங்கிட்டு நீங்க கோவிட்ல தடுப்பூசி எவ்வளவு நம்ம தானே கொடுத்தோம் அவங்களுக்கு. பொருளாதார நெருக்கடி, ராஜபக்ச சோதரர் நாடை விட்டு ஓடணும்னு நினைச்சாங்களா இல்லையா? பதவியை விட்டுட்டு ஓட்டினாங்களா இல்லையா? அப்ப யார் இந்தியா தானே காப்பாத்துறது இலங்கையே? அந்த நன்றி அவங்களுக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காதுங்க. அதனாலதான் ஈழத்தமிழர் அடிக்கிறாங்க. இந்தியா மேல கோபத்துல தான் ஈழத்தமிழர் அடிக்கிறாங்க. அது இருந்த போது நீங்கள் சொல்கிறது ஓகே. அவங்க சிங்களர்கள் வந்து இலங்கை சிங்கள பல முறை வந்து அந்த நம்பகத்தன்மை நமக்கு அவங்களுக்கும் இல்லை தான், உண்மைதான். ஆனாலும் அரசுகள் வந்து மத்திய அரசுகள் மாறப்போது தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு ஒரு எதிர்வினையை இந்திய கடலோர காவற்படையோ இந்திய கடற்படையோ எப்பவுமே அது காட்ட மாட்டேங்கிறாங்களா? அவங்க பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க அப்படிங்கிறாங்க. பட்டியல் ஹோம் மினிஸ்டர் என்னங்க அந்த
என்னங்க இல்லை, அந்த தாக்குதல் நடத்துகிறாங்களா, தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம கடற்படையோ நம்ம கடலோர காவற்படையோ அவங்க அந்த இலங்கை கடற்படையை மறித்தோ அல்லது அந்த மீனவர்களை கடலில் வைத்து மீட்கப்பட்ட சம்பவமும் ஒரு சம்பவம் கூட இதுவரை அந்த 50 ஆண்டுகள்லேயே நிகழவே இல்லையே. மொத்தமாக இலங்கைக்கு கைது செய்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து மீட்பதற்கான பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களை அழைக்கிறாங்க. இதில் பல உயிர்கள் வந்து இதுவரை பலியாயிருக்கு. நம்ம அந்த கடுமையான எதிர்வினை ஆற்றாமே இருப்பதற்கு என்ன சார் காரணம்? சார் அதான் சொல்றேன், ஒரு சரியான இலங்கை தமிழர் மீதான பார்வை இலங்கைக்கான வெளியுறவு கொள்கையில சரியில்லை சார். சவுத் பிளாக்ல டெல்லியில சவுத் பிளாக் உடைய பாலிசி, இலங்கை தமிழருக்கான பாலிசி சரியான பாலிசி இல்ல. இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு சரியான ஒரு அப்ரோச் இல்லை. அந்த கொள்கை ரீதியாக பிழைகள் இருக்கின்றன. இது மற்ற நாட்டு கடற்படையினர் மற்றும் சோமாலியாவில் போய் அங்கே போய் நம்ம இந்தியர்களை போய் அந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள் இருந்து மீட்பதற்கு இங்கிருந்து கடற்படைகள் போகுது. ஆனால் பக்கத்தில் இந்த ராமேஸ்வரத்துக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. சோமாலியா மட்டும் இல்ல, மாலத்தீவுக்கு போறோம், எல்லா இடத்துல செங்கடலுக்கு போய் நம்ம காப்பாத்துறோம். ஆனா இங்க இருக்க மீனவரை காப்பாற்றுறது நம்ம யாரும் இல்லையே. எங்களுமா போறாங்க. ஆனா இதை ஒண்ணு சொல்றேங்க, இந்த இடத்துல ஒண்ணு பதிவு பண்ற பலருக்கு தெரியாது ஒரு விஷயம். கொஞ்சம் இருக்க அமைதியா இருங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம 47 சுதந்திரம் பெறாங்க. 1947 பட்டேல் வந்து ஹோம் மினிஸ்டருங்க, நேரு வந்து பிரதம அமைச்சருங்க. 48 இலங்கை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அப்போ இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் நம்ம இணைக்கிறோம். நேரு காலத்துல இணைக்கிறோம். இரும்பு மனிதர் பட்டேல் அதை இணைக்கிறாரு. அப்படியா நேரத்துல மவுண்ட் பேட்டன் ஒரு கருத்து சொல்றாரு, இலங்கையில வடக்கு கிழக்கு மாநிலங்களில் தமிழங்க வாழ்றாங்க, உங்களுக்கு வந்து தொப்புள்குடி உறவு, ஏன் அந்த 2 மாநிலத்தையும் நீங்க வந்து உங்களோட இணைச்சிக்க கூடாது, இந்தியாவோட இணைச்சிக்க கூடாது கேட்கிறாரு. யார்? மவுண்ட் பேட்டன். அப்போ பட்டேல் சொல்றாரு, வேண்டாம், தனி நாடாக இருக்கு. சிலோன் அப்போ வந்து இலங்கை கிடையாது, சிலோன் சொல்லுவாங்க. சிலோன் செப்பரேட் ஐடென்டிட்டி, செப்பரேட் கண்ட்ரி, அவங்க தனியா வாழட்டும்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் பெருந்தன்மையாக அன்றைக்கு இந்தியா நாம் கடமையாற்றினோம். ஆனால் அதே பெருந்தன்மை, அந்த நன்றி உணர்வு இவங்களுக்கு இலங்கையில் உள்ள சிங்கள கொத்தலவாலா, சேனநாயக்கா, பண்டார நாயக்கா என்ற அதிபர்களுக்கு நம்ம கிட்ட உதவிவாங்க. அடுத்த ஏதாவது கஷ்டம்னா ரணில் வரைக்கும் பிளேட்டை ஏந்திக்கிட்டு பசி பசி பசின்னு டெல்லிக்கு வருவாங்க. இப்போ பிளேட்ல சாப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டு முடிஞ்ச உடனே அதை தட்டெடுத்துட்டு நன்றி இல்லாம மூஞ்சில வீசிப்போம். அதுதாங்க அவங்களுடைய குணம். அவங்கள நாய் வாழ நிமித்த முடியாது. அப்படித்தான் சிங்களருடைய அரசாங்கம், சிங்களர் அப்படித்தான் இருக்காங்க. அப்புறம் தமிழை எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க ஈழத்தமிழர் பாருங்க. இதுதான் நிலைமை. இப்படியான நிலைமையில நமக்கு சரியா இல்லாதவங்கிட்ட ஏன் நம்ம தீவு ஏன் கொடுக்கணும்? அதை மீளுங்க, மீட்டு பாருங்க, அது திரும்ப பெறுங்க. அதுதான் நம்முடைய கோரிக்கை. இதுக்கு போய் சீனாவை ஏன் இவ்வளவு ஆதரிக்கணும்? சீனாவை ஏன் ஆதரிக்கணும்? நம்ம எதிரி நாடு சீனா. இலங்கை நினைக்கலாம்ல, நம்ம உதவியெல்லாம் இந்தியாவிட்டு தான் வாங்குறோம். அவங்களுக்கு எதிரி வந்து சீனா நாடு. நம்ம வாட்டம் அவங்களுக்கு எல்லாம் குத்தகை நம்ம நிலங்கள்லாம் கொடுக்குறோம். சீனா எழுத்துக்கள் இந்த இலங்கை முதல்ல இருக்குது. இது நல்லதில்லை. நம்ம எல்லா உதவியும் இந்தியாவிட்ட தான் கதவு தட்டுறோம். நெய்பர், அண்டை நாடு. ஒரு அந்த புத்திங்கிறது இல்லையே அவங்களுக்கு. சிங்களர்களுக்கு புத்த மதத்தை பேசுறாங்க, புத்தரை பற்றி பேசுறாங்க. புத்தர் அகிம்சை தானே சொன்னாரு. ஆமா, ராதாகிருஷ்ணன் சாகடிக்க சொன்னாரா தமிழனை? ராதாகிருஷ்ணன் புத்த மதம் வந்து அகிம்சை சொல்ற மதம் தானே. ஓகே சார், ராதாகிருஷ்ணன் நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா கடைசி ஒரேயான நிலைமை கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும். கச்சத்தீவுடைய வரலாறு இதுதான். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் ராதாகிருஷ்ணன் சார். அதாவது இந்த கச்சத்தீவை வந்து இந்த பிரச்சனையை இப்போ எழுப்பியிருப்பதன் மூலமாக இப்போ அடுத்து வரப்போகிற மத்திய அரசோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசோ அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும், கச்சத்தீவு மீட்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏங்க இவங்க நான் சொல்றேன், ஒரு விஷயத்துல கவனிக்கணும். அது முடிக்கிறாங்க. இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி என்பவர் வாஜ்பாய் காலத்திலேயே கச்சத்தீவு கொடுக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசினார், கடுமையாக பேசினார், கொடுக்க கூடாதுன்னு பேசினார். அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜனசங்க கட்சியே கிடையாது. ஜனா கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இருந்தார். தமிழ்நாட்டில் பெரிய அவங்களுக்கு உரிய கட்சியே கிடையாது. கொஞ்சம் கேளுங்க, ஒரு நிமிஷம். கட்சியே கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துள்ளது. வளர்ந்திருக்கும் போது அந்த வழக்கு தொடுத்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அன்றைக்கு கொடுக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாஜ்பாய் பேசியவுடன்
அந்த கச்சத்தீவை கொடுத்தது தப்பு, அந்த ஒப்பந்தம் தப்புன்னு வழக்கு தொடுத்தது ஜனசங்கம் தான் 74. அந்த ஜனசங்கத்துக்கு அந்த தரவுகளை கொடுத்தது நான் ஜனா கிருஷ்ணமூர்த்திக்கு. அன்றைக்கு கச்சத்தீவுனா என்ன, எங்க இருக்கு, நானும் பல நெடுமாறன் தான் அவர்கிட்ட கொடுத்த வழக்கு தொடுத்தார். அந்த நாடாளுமன்றத்தில் 74 வாஜ்பாய் பேசினார், 74 அதே ஜனசங்கம் வழக்கு தொடுத்தது. இன்றைக்கு அது பாரதிய ஜனதா கட்சியாக அவங்க முன்னாள் தலைவர்கள் செய்த பணியை தொடர்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில். ஓகே, நன்றி சார். கச்சத்தீவு தொடர்பாக பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் ஆளுமையோடு மற்றொரு முக்கிய பிரச்சனைகளோடு நாம் சந்திக்கலாம். நன்றி.